மூவர்ணம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு அதிர்ச்சிகரமான துயரம் மிகுந்த ஒரு நிகழ்வை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இயற்கைக்கு முன்னே நமது கண்டுபிடிப்புகளும் அறிவியலும் செல்லா காசு என்பதை மீண்டும் ஒரு முறை நம் கண் முன்னே நிலைநிறுத்தியிருக்கிறது. வயநாடு பேரழிவு. சாதாரணமாக நம்ம மண் சரிவு, நிலச்சரிவுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய உச்சபட்ச ஒரு பேரழிவு தான் நீரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீரிடி அப்படிங்கிறது கேரளாவில் வயநாட்டில் இருக்கிற முண்டகை என்ற இடத்துல, மலைக்கு மேலே முண்டகைங்கிற இடத்துல முதல்ல இந்த நீரிடி என்பது ஏற்பட்டிருக்கு. நீரிடி என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம ஒரு சின்ன விளக்கம். சாதாரணமாக ஒரு மலை பிரதேசங்களில் மழைக்காலங்களில் மழை அதிகமாக பெய்யும் போது நிலச்சரிவுகள் ஏற்படுறது இயற்கை. அது எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி காலகட்டங்களில் திடீர்னு ஒரு பேரழிவாக அதிகபட்ச மழை, கிட்டத்தட்ட அதிகபட்ச மழை ஒரே இடத்துல பெய்யும்போது அதனுடைய பலு தாங்காமல் அந்த நிலம் ஏற்கனவே மழை பெஞ்சு லூஸாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் அதிகமான மழை பெய்யும் போது அதனுடைய பாரம் தாங்காமல் அந்த நிலங்கள் இலகுவாக சரிய ஆரம்பிக்கும். ஒரு சின்ன நீர் இடி நம்ம எப்படி இடி மழைக்கு முன்னாடி பாரம் தாங்காமல் அந்த நிலத்தில் ஒரு பேரிடி, நீரிடின்னு சொல்கிறாங்க. அது ஏற்படும் போது உச்சபட்சமாக மண்கள் சரிய ஆரம்பிக்குது மழை தண்ணியோட. அப்படி வரும்போது அங்கே வழியில் இருக்கிற மரங்கள், மலைகள், சின்ன பாறைகள் எல்லாம் சரிய ஆரம்பிச்சுன்னா கட்டுக்கடங்காமல் அது பள்ளத்தை நோக்கி பேரு இறைச்சலோட வர ஆரம்பிக்குது. அந்த முண்டகைங்கிற இடத்துலேருந்து சூரல் மலைங்கிறது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த சூரல் மலை வரைக்கும் மிகப்பெரிய பேரழிவை கொடுத்துருச்சு. நடுவில் இருக்க வீடு, கடைங்க, வியாபார ஸ்தலங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இப்போ அந்த அளவுக்கு பேரழிவு நடந்திருக்கு. ரெண்டாவது, கிட்டத்தட்ட ஒரு 8 மீட்டர் 10 மீட்டர் இருக்கிற ஒரு வாய்க்கால் இப்போ ஒரு 300 மீட்டர்லேருந்து 400 மீட்டர் அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளமாக இருக்கிற அளவுக்கு ஒரு மலை பிரதேசத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு பேரருவி, பெரிய நதியாக உருவாகி இருக்குங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம்தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் எத்தனை பேர் அதில் மாட்டியிருக்காங்கங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வருந்தத்தக்கதாக இருக்குது. அதிகாரப்பூர்வமாக இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 140 பேருக்கு மேலே உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்கங்கிறதுல பல 100 பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. பெரிய மன வருத்தத்தையும் அச்சத்தையும் தான் அதை கொடுத்துட்டு இருக்கு. கடவுளின் தேசம்னு சொல்கிற கேரளாவில் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு உண்மையிலேயே நம்ம உலக அளவுலையும் சரி, நம்ம இந்திய அளவுலையும் சரி, பேரதிர்ச்சியும் மன வருத்தத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. எத்தனையோ பேரழிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். சுனாமி வந்திருக்கு, பல புயல்களை பார்த்துருக்குறோம், பல வெள்ள பேரிடர்களை பார்த்துருக்குறோம். ஆனால் இது போன்ற ஒரு நிலச்சரிவு, மலை பிரதேசங்களில் இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு, நீரிடி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு மிகவும் அச்சம் கலந்த வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு.